ஹாய் ஹலோ வணக்கம். மோகன கிருஷ்ணா இந்திரா காந்தி டைரக்ஷன்ல தெலுங்குல 2025ல் வெளியான படம் தான் சாரங்கபாணி ஜாதகம். இந்த படத்தினோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்சி, புலிகொண்டா, ரூபா, ஹர்ஷா, வெனிலா கிஷோர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சாரங்கபாணி ஜாதகம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம கதையோட ஹீரோ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை கைரேகையை நம்புற ஆள். அதனால ஜாதகத்தைப்படி தான் எல்லாம் நடக்கும், தன்னோட கையில் இருக்கிற ரேகைப்படி தான் தனக்கு எல்லாமே முடிவாகும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மூட நம்பிக்கையான ஆளாக இந்த வளர்ற நம்ம ஹீரோ. அவர் வந்து அவங்க அப்பா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். என்னன்னு பார்த்தாலும் ஜாதகத்தையே நம்பிட்டு இருக்காது, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் நம்ம கதைப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாதகம் தான் முக்கியம், ஜாதகத்தைப்படி தான் எல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்புறாரு. அப்போது ஒரு சீனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கார் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாரு ஒரு பெரிய ஹுண்டாய் கார் கம்பெனியில். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய கதையோட ஹீரோயினி ரூபா, அவங்க வந்து பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க அந்த கார் கம்பெனியில். அவங்க வந்து நல்லா படிச்சு இருப்பாங்க, நல்லா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தடையாக அந்த பொண்ணை லவ் பண்ணுவார் நம்ம ஹீரோ. இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து அந்த வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாருமே அந்த பொண்ணை வந்து ரொம்ப விரும்புவாங்க, தேவதை மாதிரி பார்ப்பாங்க, யாருக்கு கிடைக்குதோ லக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய சாரங்கபாணியான நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு செட் ஆயிடுது. செட் ஆனோடனே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்கும் லவ், பார்த்த உடனே அப்புறம் உடனே கல்யாணத்து ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஃபுக்கு வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக நண்பர்களோட போறாரு நம்ம ஹீரோ. போகும்போது அந்த பஃபுக்குள்ள ஒரு மந்திரவாதி உட்காந்துருக்காரு. அவர் மந்திரவாதி கிடையாது, இப்போதைக்கு டெக்னாலஜிக்கான ஒரு ஜோசியம் பார்க்குற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உட்காந்துருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோவோட கையை பார்த்துட்டு, நீ வந்து வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே வெற்றியாக தான் அமையும், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீ ரொம்ப டேஞ்சராக மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டோட எந்திரிச்சு போயிடுவார். இவர் பின்னாடியே தொடர்ந்து போய், சாமி அப்படி என்ன ஒரு ட்விஸ்ட்டு, நான் மாட்டிக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு சொன்னீங்கன்னா நான் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உன்னால் தீர்க்க முடியாது, அது என்னாலையும் தீர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைப்பார். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அவர் போய் கேட்கும்போது அவர் ஓப்பனாக சொல்லிடுவார், உன் வாழ்க்கையில் நீ ஒரு கொலை செய்யணும் அப்படின்னு உன் கைரேகை சொல்லுது அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே இவருக்கு ஒரே பதட்டம். இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை இந்த ஜாதகத்தை படி போய் கொலை பண்ணுறதா? அப்படியே கொலை பண்ணாலும் நான் யாரை பண்ணுவேன், என்னால் ஒரு உயிர் போகணும்னு நினைக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையை. இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவான பிரியதர்சி வந்து ஒரு அப்பாவியான, ஒரு ஜாதகத்தை நம்பக்கூடிய, எல்லா விஷயத்திலும் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டரில் நம்ம வீட்டு பையனா, பக்கத்து வீட்டு பையனா உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்காரு ஹீரோ. அது போல் வெண்ணிலா கிஷோர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவர் பயங்கரமான ஒரு படத்தை எடுத்து கொடுத்து ஹிட்டாச்சு, அதான் ஷெர்லக் ஹோம்ஸு. அதுலேருந்து அவர் லெவலே வேற ஆயிடுச்சு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிக்காரு. ஆனால் முழுக்க செகண்ட் ஹீரோ தான் அவர் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. ஃபுல் வெயிட்டான கேரக்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறக்கூடிய அந்த அட்ராசிட்டியான காமெடி இருக்கு பாருங்க, படத்தில் அல்டிமேட்டாக அமைஞ்சிருக்கு. அது போல் ஹீரோயினிக்கு அதிக வெயிட் இல்லைன்னா கூட சில நேரங்களில் வந்து ஹீரோயினியும் இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அது போல் இந்த படத்துக்கு வந்து அந்த கிளவியை போய் கொல்ற சீனில் ஆகட்டும், கொல்றோம், நாளைக்கு சாக போகிற ஒரு கிளவியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவிக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதில் மாற்றமாகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட எம்டியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதியே வந்து ஒரு ஐடியா சொல்லுவார், ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கிறான், அவனை கொன்னீங்கன்னா அவன் பயங்கரமான ஆள், கெட்டவன், அவனை கொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்துக்கு பணமும் ஆச்சு, உங்களுக்கு வந்து இந்த தண்டனையிலிருந்து வெளியே வந்துடலான்னு அவரே ஐடியா கொடுப்பார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பணக்காரனை கொல்றதுக்கு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த கொலை செய்கிற சம்பவம் அவர் செஞ்சாரா, போலீஸில் மாட்டிக்கிட்டாரா, அப்புறம் இந்த ஹீரோயினி வந்து இந்த விஷயத்தெல்லாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு போகிறதுனால இந்த ஹீரோயினி கடுப்பாகி ஹீரோயின் குடும்பத்தார் வேற ஒரு பையனை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த என்னாச்சு, மொத்த கதைக்கும் ட்விஸ்ட்டாக அமைஞ்சக்கூடிய இந்த படம் தான் சாரங்கபாணி ஜாதகம். இந்த படம் வந்து நம்ம தமிழ் படங்களில் வரக்கூடிய
சுந்தர்சி படங்களாகட்டும், இவர் விக்ரமன் படங்களாகட்டும், இந்த KS ரவிக்குமார் படங்களாகட்டும், இந்த மாதிரி படங்கள்ல வந்து கும்பல் அதிகமா இருக்கும், ஆளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எல்லாம் நிறைவா இருக்கும். அது போலதான் இந்த படத்துலயும் நிறைய கேரக்டர்களை உள்ள விட்டு ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிறாரு நம்ம டைரக்டர். ஹீரோவுக்கு இன்னும் அழுத்தமான கேரக்டரை கொடுத்து காமெடி ரோல்ல கலக்கி விட்டுருக்காரு இந்த படத்துல. அது போல ஹர்ஷா, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சூப்பரான நடிகர். நம்ம ஊர்ல இருக்கிற காமெடி நடிகர்களை விட காமெடி நடிகராக இருந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் காமெடின்னு யாருமே பண்றதில்ல, இருந்தாலும் சொல்றேன், அப்பெல்லாம் காமெடிக்கு நல்லா நிறைய பேர் இருந்தாங்க. வடிவேலு, விவேக், கவுண்டமணி, செந்தில், விவேக் சார், நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடின்னு நடிக்கிற ஒரு ஹர்ஷா இப்போவும் சூப்பராக பண்ணிருக்காரு. அந்த படத்தில் வேற லெவல் பண்ணியிருப்பார். அவர் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் வேற லெவல் இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து சர்வராக இருப்பார். நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பொறுத்தளவுக்கு. எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, எதுவுமே நல்லா இல்லையான்னு சொல்ல முடியாது. இந்த படம் 2.25 மணி நேரம் ஓடுது. அதாவது தமிழில் வந்து அவ்வளோ சூப்பராக டப் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு விரசமோ வேறு ஏதாவது ஒரு டபுள் மீனிங் வைஸோ எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது இந்த படம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சில சீன்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன லேக் அடிக்கிற மாதிரி நிறைய சீன்கள் இருக்குது. பார்த்து ரசித்த சீன்கள் மாதிரி நிறையா இருக்குது. அது ஒன்று தானே தவிர மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் மாதிரியே தெரியல. முகங்கள் மட்டும்தான் வேறு, மற்றபடி எல்லா கதையம்சம் எல்லாம் தமிழில் வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தினுடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.